ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சி பிரிவுகளோட பெரிய பரிபூர்ண அனுகிரகத்துல அருள்மிகு ஸ்ரீ ஏகாம்பரநாதர் இறைபணி அறக்கட்டளை மூலமாக பக்தர்களோட வேண்டுதலுக்கு இணங்க 15 வருடத்துக்கு முன்பாக காஞ்சி ஜெயேந்திர பெரியவர்களிடம் பக்தர்களும் கோவில் அதிகாரிகளும் விண்ணப்பிக்க ஒரு தங்கத்தேர் செய்வதாக ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் முக்தி அடைந்த காரணத்தினால் அதற்கு பிறகு வந்த பாலபிரிவா அவர்களின் ஆக்ஞைப்படியும் அவர்களோட முழு ஒத்துழைப்போடும் இந்த தங்கரதம் ஆண்டு செய்யப்பட்டு நிறைவடைந்த நிலையில் கோவிலில் ஒப்படைக்கும் திருவிழாவானது டிசம்பர் 4ஆம் தேதி அன்று இந்து அறநிலையத்துறை முழு ஒத்துழைப்போடு கோவில் வளாகத்தில் தேரை நிறுத்துவதற்கு ஒரு தேர் மண்டபம் கட்டப்பட்டு அவர்களோட ஆலோசனைப்படியும் அவர்களோட ஒத்துழைப்பு படியும் இந்த தேரை 4/12/25 இங்க ஓரிகையிலிருந்து 6ஆம் தேதி யாகங்கள் வளர்த்து 4ஆம் தேதி சில யாகங்கள் 5ஆம் தேதி மிக மிக முக்கிய விருந்தினரால் சூரியன் உச்சி வேளையில் வரும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் தேருக்கு பூஜை செய்யப்பட்டு தேர் சிற்பிகளை அவர்கள் மூலமாக கௌரவித்து 6ஆம் தேதி காலையில் நமது மதிப்புக்குரிய போற்றுதலுக்குரிய 2 சங்கராச்சாரியார்கள் அவர்கள் மூலமாக, அதாவது காஞ்சி சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் மற்றும் ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் மூலமாக மற்றும் பக்தர்கள் மூலமாகவும் உபயதாரர்கள் மூலமாகவும் வடம் பிடித்து, அதாவது சனிக்கிழமை மாலை கரெக்டாக 3 மணி அளவில் வடம் பிடித்து ஊர்வலமாக தேரை கோவிலில் கொண்டு தேர் மண்டபத்தில் ஒப்படைக்கும் திருவிழாவானது தொடங்க உள்ளது. இது 6ஆம் தேதி கார்த்தில் அன்றே சாயந்தரமே ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அந்த தேரை சுத்தப்படுத்துவதற்கு சுத்த பிம்பம், வாஸ்து சாந்தி, பிரவேச பலி போன்ற மந்திரங்கள் யாகங்கள் நடத்தி 7ஆம் தேதி காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 to 8 மணிக்கு தேருக்கு மகா அபிஷேகம் நடத்தப்படும். 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் மாண்புமிகு நமது அமைச்சர் அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரிகளிடம் தேரை ஒப்படைக்கப்படும். இது தேரை பற்றின விஷயங்கள். தேரானது 25 அடி உயரமும் 10 அடி அகலமும் 13 அடி நீளமும் 4 வேதங்கள் 4 குதிரைகளாக சாமரப்பெண்கள் 4 பேரும் பிரம்மா தேர் ஓட்டுவதாகவும் நந்திகள் 16 கந்தர்வர்கள் 8 சங்கபூதங்கள் 8 வடிவமைக்கப்பட்டு சுமார் 1600 அடி பர்மா தேக்கு 5 அடுக்குகளாக அதை உருவாக்கப்பட்டு 2 டன் தாமரம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டு அது மேல் தங்க முலாம் ஒட்டப்பட்டு தேரை செய்து முடிவு செய்துள்ளோம்.